ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ஸில் வந்து லோடிங் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த லோடிங்லாம் ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது நல்ல கிராண்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் உள்ள பைப்பிங் த்ரெட் வந்து பேஸ்ட்டு பண்ணிவிட்டு அது ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அதை சுற்றிலும் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போது அதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம த்ரெட் லோடிங் எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தடில் தான் வந்து பீட்ஸ் லோடிங் பண்ண போகிறேன். பட் இப்போது வந்து அந்த கார்னர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எத்தனை பீட்ஸ் எடுக்கிறோமோ அதே பீட்ஸ் தான் எண்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நான் இப்போ ஒரு 5 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 5 பீட்ஸ் எடுத்து அந்த 5 பீட்ஸ் எங்கே எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஸ்டிச் போட்டிருக்கேன் க்ராஸாக. திரும்பவும் 5 கீழே குட்டி லாக் போட்டு திரும்ப மேலே போயிட்டு மேலேருந்து தான் 4 பீட்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து சேம் அந்த லைனில் மேலேயும் அந்த லைனில் தான் போடணும், கீழேயும் சேம் அதே லைனில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஸ்டிச் போட்டு லைன் மேலே ஒரு குட்டி லாக் போட்டு அங்கேருந்து 5 பீட்ஸ் போடுறேன். 5 பீட்ஸ் போட்டு கீழே வந்து அந்த லைனில் ஒரு ஸ்டிச் போட்டு அந்த லைனுக்கு கீழே நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் வருது பார்த்திங்களா, அந்த லைனில் ஸ்டிச் போட்டுட்டு அந்த லைனுக்கு கீழே குட்டி லாக் போட்டுட்டு நம்ம ரிவர்ஸில் மேலே வந்து த்ரெட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த லைனுக்குள்ளே ஒரு ஸ்டிச் போட்டு லைன் மேலே ஒரு குட்டி லாக் போட்டு அங்கேருந்து பீட்ஸ் போட்டு நம்ம போடுறோம். இதே மாதிரி தான் எண்டு வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த ஈக்குவலாக லைனில் வந்து கிடைக்கும். கொஞ்சம் மேலே கீழே வந்து இல்லாமல் ஈக்குவலாக 2 பக்கமுமே இருக்கும். ஸோ 5 பீட்ஸ் தான் நம்ம போடணும். நம்ம எடுக்கிற பீட்ஸ் வந்து ஈக்குவலான சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று சின்னது பெருசு அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் எட்ஜில். நம்மளோட சுகர் பீட்ஸ் வந்து பிராண்டடாக இருக்கணும். ஸோ பிராண்டடாக நம்ம யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா பீட்ஸுமே சேம் சைஸில் தான் இருக்கும். பிராண்டட் இல்லாமல் நம்ம இந்த லூஸ்லாம் வாங்கணும். பிகினராக இருக்கும்போது இந்த ஆரிஸ் ஷாப்பில் போயிட்டு லூஸில் வாங்கிட்டு வருவீங்க 10 ருபீஸ் 20 ருபீஸ்னு, அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அன்ஈவனாக இருக்கும் பீட்ஸ்லாம். அப்போது நம்ம இந்த மாதிரி போடும்போது நம்மளோட லோடிங்கும் வந்து அன்ஈவனாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து பிராண்டடில் யூஸ் பண்ணுங்கள். A-ஸ்டார், ப்ரிஸ்டோ அந்த மாதிரி பிராண்டடில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இதே மாதிரி ஈக்குவலாக நம்மளோட லோடிங் வந்து கிடைக்கும். ஸோ ஈக்குவலான பீட்ஸ் போடும்போது தான் நம்மளுக்கு அந்த ஈக்குவல் கிடைக்கும். ஸோ நான் 5 பீட்ஸ் தான் போடுறேன், எக்ஸ்ட்ரா பீட்ஸ் போடவே இல்லை. அந்த 5 பீட்ஸை வச்சு அது எந்த இடத்துட்ட வருதோ அப்படி போடும்போது நம்மளுக்கு அந்த நீட் லுக் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம ப்ளவுஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கிராண்ட் லுக்கு கொடுக்கும். ஜஸ்ட் இந்த மட்டுமே நம்ம நெக் பார்டரில் கொடுத்துட்டு சின்னதாக ஒரு கொடி பேட்டர்ன் கொடுத்தோம் அப்படின்னா நல்ல கிராண்டாக இருக்கும். நம்ம 2000க்கு மேலேயே வந்து ரேட்டும் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் இது வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் எடுத்து பாருங்கள். வேணும்னா நிறைய வந்து டிசைன்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது, பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த மாதிரி பார்த்தீங்க ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் கிராண்டான ப்ளவுஸுக்கெலாம் இந்த மாதிரி லோடிங் போடும்போது நம்ம காஸ்ட்டும் அதிகமாக சொல்லலாம் கஸ்டமர்கிட்ட, ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கும் நல்ல கிராண்ட் லுக் இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சை வந்து நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எல்லா டிசைன்ஸ்லையுமே. இப்போ நான் ஸ்ட்ரைட் லைனில் தான் போடுறேன், நீங்கள் கர்வ் டிசைன் போடுங்க, ரவுண்ட் ஷேப்பில் போட்டு பாருங்கள், ஷார்ப் எட்ஜஸில் போட்டு பாருங்கள். ஸோ எல்லா டிசைன்ஸ்லையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. இந்த எண்டில் வரும்போது நான் 2 பீட்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். டாப்பில் வந்து கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, அதுவே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.